ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளுக்கு வந்து எப்படி குடற்புழு நீக்கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்பயும் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே போல் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வளர்ச்சியான ஆடு, ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்கு மேலான ஆடுகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 ml கொடுக்கணும். கொஞ்சம் குட்டியாக இருக்குது, 2 மாத குட்டி 3 மாத குட்டியாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 1.5 ml கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கன்னா எப்படி கொடுக்குறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா வாயை திறந்துட்டு அதுங்க வெளியே துப்பாத மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். ஒன்று நைட்டில் கொடுங்க, அப்படி இல்லைன்னா காலையிலேயே கொடுங்க. மீதி டைமில் கொடுக்கக்கூடாது. காலை அல்லது இரவு 2 வேளையும் வந்து நீங்கள் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணுங்கள். நான் எப்பவுமே வெறும் வயித்துல தான் பண்ணுவேன். அது அப்படியே கொடுத்து பழக்கமாகிடுச்சு. எப்பவுமே வந்து ஆடுகளாக இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் சரி வெறும் வயித்துல தான். ஸோ இது வந்து ஒரு 2 மாத குட்டி, அதனால் அது கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ கன்றுக்குட்டி வந்து ஒரு 5 ml வந்து நம்ம கொடுக்கலாம். கன்றுக்குட்டிக்கு வந்து இது வந்து ஒரு 2 மாத கன்றுக்குட்டி தான், அதனால் 5 ml கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பெரிய கன்றுக்குட்டியாக இருந்தால் அது 10 ml கொடுங்க. நன்றி. அதே போல் பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிவிட்டு உடனே இதோட விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இதே மருந்து அதே ஆடுகளுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கும்போது தான் குடற்புழு வந்து முழுமையாக நீங்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.